ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அன்னை ஜெய் பிரத்திங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்னை ஜெய் பிரத்திங்கர தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு தினசரி ராகுகால பூஜை ஒன்றே போதுமானது. ராகுகால நாயகியான அன்னைக்கு நம்ம தினசரி பூஜை செய்தது மூலியமா நம்மளுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அவள் வாசம் செய்வாள். நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் எதிரிகளை அழித்து காட்டுவாள். அப்படிப்பட்ட அன்னையை நினைத்து இன்னும் என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் தர இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்திங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. சுவாமி, அந்த அன்னைக்கு நம்ம தினசரி ராகுகால பூஜை செய்யறது மூலியமா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த அன்னை நீக்குகிறாள். அதுக்கு நம்மளுடைய இந்த நேரலை நிகழ்ச்சியே ஒரு பெரிய சான்றாக மக்களிடையே இருந்துகிட்டு இருக்கு. ராகுகால நாயகியாக இருக்கிறாள், ராகுகால பூஜையை ஏற்பவளே போற்றி அப்படின்னு நீங்க கொடுத்திருக்கிற அந்த போற்றிகளுக்கு இணங்க இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியை புதுசா பார்க்கக்கூடிய அடியார்கள் ராகுகால பூஜையை இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அடியார்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் சுவாமி? நிச்சயமாம்மா. ஜெய் பிரத்திங்கரா, இந்த ஜெய் பிரத்திங்கராவுக்கு தினசரி பூஜை முறை தான் ராகுகால பூஜை முறை. அது தினசரி நீங்கள் ராகு காலத்திலையும் செய்யலாம், அல்லது காலை மாலை ஏதாவது ஒரு வேலையில் செய்யலாம். காலையில் 6 to 7, மாலையில் 6 to 7. இல்லை நீங்கள் காலையில் தினசரி வீட்டில் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு விளக்கேற்றி பூஜை செய்வது போல் ஏதாவது ஒரு வேலையில் தொடர்ந்து ஒரே வேலையில் ஒரே நேரமாக, என்றைக்காவது நம்ம வெளியூர் வெளி இடங்கள் போகிறோம், இன்றைக்கி தவிர்க்க முடியலன்னா அன்றைக்கி எந்த நேரத்தில் வந்து பண்ண முடியுதோ அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். அதனால் இதை தொடர்ந்து செய்கிறோம், ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படிலாம் கவலை கிடையாது. நீங்கள் அவசியம் இருந்தால் வெளியில் போகிறோம் விட்டுட்டோம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ராகு காலத்தில் வீட்டில் இருக்கின்றோம், வேறு வேலை கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கோம், ராகு காலத்தில் செய்ய முடியும்னா அவசியம் ராகு கால நேரத்தில் செய்யுங்கள். அப்படி செய்யும்போது என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, அன்னை அவள் நம்மளிடம் நெருங்கக்கூடிய சக்தி தான் இந்த ராகுகால பூஜையின் மூலமாக, தினசரி ஜெய் பிரத்திங்கரா பூஜையின் மூலமாக ஒவ்வொரு அடியார்களுக்கும் கிடைக்குது. ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்னையின் ஜெய் பிரத்திங்கரா தினசரி பூஜையை பரப்புவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அப்படி நீங்கள் இதை வீட்டில் செய்யும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம செய்யலாம், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க செய்யலாம், பிரச்சனை இருக்கிறவங்க தான் செய்யலாமா, பிரச்சனை இல்லாதவங்க செய்யலாமா, நமக்கு எப்போ வரும் பிரச்சனை எப்படி வரும்னு தெரியாது, யார் மூலமாக வரும், யார் யார் தெரிந்தவரா தெரியாதவரா ஒன்றுமே தெரியாது. ஏன் இந்த பிரத்திங்கரா வழிபடணும்? பொதுவாகவே பிரத்திங்கரானாலே உக்ரமாக இருப்பா, கோர ரூபம் கொண்டவள், கபால மாலைகளை அணிந்தவள், என்ன காலுக்கு கீழே மண்டை ஓட்டை வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்காக தான் அது மண்டை ஓடு காலுக்கு கீழே பார்க்கும்போது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரேதத்தை மிதித்து கொண்டிருப்பாள். ஸோ எல்லாமே நமக்காக காட்சிப்படுத்துவதற்காக செய்யுது. அந்த அன்னையை நீங்கள் வழிபடும்போது கோர ரூபம் கொண்டவள் நீ, கோரும் வரம் தருபவள் நீ. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவா. நமக்கு நல்லது கெட்டதை காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு இந்த ஜெய் பிரத்திங்கராவிடம் உண்டு. உலகமெங்கும் பிரத்திங்கராவுக்கு இருக்கு கோயில். ஆனால் ஜெய் பிரத்திங்கராவுக்கு நம்ம பீடத்தில் ஜெய் பிரத்திங்கரா பீடம், நீங்கள் பேரையே கவனிக்கணும், ஜெய் பிரத்திங்கரா பீடம். அந்த ஜெய் பிரத்திங்கரா பீடத்தில் வாழும் அன்னை ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்று சொன்னதினால் ஜெய் பிரத்திங்கரா பீடமாக பீடத்தையும் பேரையும் மாற்றி தன்னுடைய பேரையே ஜெய் பிரத்திங்கரா என்று மாற்றி நமக்காக வீற்றிருக்கின்றாள் அன்னை ஜெய் பிரத்திங்கரா. அந்த ஜெய் பிரத்திங்கராவை நீங்கள் தினசரி ராகுகால பூஜை செய்தால் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, வாழ்வு வேண்டாம், வாழவே முடியாது, ஓடிப்போயெல்லாம், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லை, சொல் பேச்சு கேளாமை, பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி இல்லை, படிக்க முடியல, வீட்டில் நிம்மதியான தூக்கம் இல்லை, தினசரி சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு ரூபத்தில் வீட்டில் ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருப்போம், நம்ம கொஞ்சம் உயர்ந்தோம்னா பக்கத்து வீட்டில் இருப்போம், அவன் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருப்பான், நம்ம அப்போ தான் ஒன்றுமே இல்லாமல் இருப்போம். ஆனால் திடீர்னு நம்மளுடைய முயற்சியில் கொஞ்சம் பணம் வர ஆரம்பிக்கும். அப்போ அக்கம் பக்கத்தினரோ சொந்தமோ பார்த்திங்கன்னா இவனுக்கு எப்படி பணம் வந்துச்சு, நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கலியுகம் இது. அது சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும்,
உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் அக்கம் பக்கத்தினராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு தொழிலில் இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் தொழிலில் நல்லா ஓஹோன்னு இருப்பார். நம்ம முயற்சி பண்ணி அப்போ தான் வெற்றி பெற்று ஒரு 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 சிறு முயற்சியால் ஒரு படி மேலே ஏறியிருப்போம். அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நம்மளை அழிக்கணும்னு தான் நினைப்பான். எல்லா விஷயத்துலையும் இப்படி தான், தொழிலில் மட்டும் இல்லை. ஒரு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை இருக்கும், அப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளை இவனை விட நல்ல மார்க் வாங்கிட்டு இருப்பான் இருக்கணும். இவன் புதுசாக திடீர்னு புதிய மார்க் எடுக்கும்போது அந்த பிள்ளைக்கே ஒரு பொறாமை, நான் தானே எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு ஈகோ, அப்படி ஒரு பொறாமை பிள்ளைகளுக்குள்ளேயே இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்ல ஸ்போர்ட்ஸில் நல்ல பெரிய ஆளாக வந்துகிட்டு இருப்பான், அவன் நல்ல தடுமாறி இருப்பான். ஆனால் திடீர்னு அவனுடைய முயற்சியில் அவனுடைய நல்ல ஒரு முயற்சி இருக்கும் பாருங்கள், கடுமையான உழைப்பு பயிற்சி, அந்த பயிற்சியில் முயற்சியில் அவன் கொஞ்சம் முன்னேறி வருவான். இவனுக்கு மேலே இருக்கிறவன் இவன் எப்படி மேலே வந்தான் அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸில் விளையாட்டு துறையிலேயே போட்டி பொறாமை இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தொழிலில் இருக்குது. நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே நம்ம முன்னேறி மேலே வரும்போது அப்படி சொந்த பந்தம் எதிராக பார்க்கும். இவன் இவ்வளோ நாள் இப்படி இருந்தானே இவன் எப்படி இப்போ இப்படி மேலே வந்தான் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இப்படி பல விஷயங்களில் தொழிலில் சின்ன சின்ன தொழில், அது சின்ன மளிகை கடையாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நம்ம கடைக்கு கூட்டம் வந்திருக்கு, அவன் கடைக்கு இப்போ தான் கூட்டம் வர ஆரம்பிச்சு, அந்த 4 பேர் வந்த உடனே அவனுக்கு போட்டி பொறாமை வந்துடும். அந்த போட்டி பொறாமையிலேயே நம்மளை அழிச்சிருவான். செய்வனையெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதில் செய்ய முடியலன்னா உடனே செய்வனைக்கு போகிறாங்க. அடுத்தவர்களை அழிப்பதற்காக தான் செய்வனை செய்கிறாங்க, அடுத்தவனை வாழ வைக்கிறதுக்காக செய்வனை செய்கிறாங்க. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் நான் சொன்னதில் சில பேருக்கு நிறைய இருக்கும் பல விஷயங்கள், சில பேருக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, ஒரு சொந்தம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருவீங்க, நல்லா இருக்கீங்களே, கணவனுக்காக மனைவி பறிஞ்சு பேசுவதும் மனைவிக்காக கணவன் பறிஞ்சு பேசுவதும் அவங்க முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு சண்டை வரும். அன்று இரவே தூக்கம் இருக்காது. நல்லா இருப்பீங்க, கணவன் மனைவி படுக்கை அறைக்கு போகும்போது 2 பேருக்கு சண்டை வந்துடும். இது எதனால் வருதுன்னா, நம்மளை தினசரி பார்க்கின்ற மக்கள், சொந்த பந்தம், யாரோ ஒருவர், தெரிந்தவர் தெரியாதவர், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால இது வராது. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பே நம்மளை அழித்து விடும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் யார் இருந்தாலும் நிச்சயமாக இருப்போம். ஒருத்தர் கூட அதில் விதிவிலக்கு கிடையாது. புரியுதா? அப்படி இருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அன்னை ஜெய்பிரத்திங்கிராவின் பூஜையை, தினசரி பூஜையை வீட்டில் செய்வதே நிரந்தர தீர்வு. அந்த பூஜையை பிடித்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அன்னை ஜெய்பிரத்திங்கிராவிடம் நெருங்குவீர்கள். அப்படி நெருங்கும் போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய உக்கிரமான படம் இருக்கு இல்லையா, உக்கிரமான முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தோடு உங்களிடம் நெருங்க மாட்டாள். குழந்தை வடிவில், குழந்தை போல் சிரிப்பவளே போற்றி என்ற மந்திர வாக்குக்கிணங்க, போற்றியின் வாக்குக்கிணங்க அதுபோல குழந்தையா வருவா, உங்களோடு விளையாடுவாள், உங்களை வழி நடத்துவாள், உங்களை பாதுகாப்பாள், உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள் அன்னை ஜெய்பிரத்திங்கிரா. தயவு செய்து நிகழ்ச்சியை பல ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் நான் நிகழ்ச்சியிலையும் பார்க்குறேன், நான் பண்ணலை அப்படின்ற அத்தனை பெருமை. ராகுகால பூஜை ஆரம்பிங்க, காலையோ மாலையோ ஏதாவது ஒரு நேரத்தில். அன்னையின் பூஜையின் பேர் தினசரி ராகுகால பூஜை, ஜெய்பிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜை. இந்த ராகுகாலம் என்பது அனைத்து கோவில்கள்லையும் போனீங்கன்னா ஏற்றுவீங்க விளக்கு, ஆனால் உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள். உங்கள் இல்லத்தில் அவரை அமரச் செய்து, உங்கள் உள்ளத்தில் அவளை அமரச் செய்து, எண்ணத்தில் அவள் வந்து விட்டால் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து ஒரு தாயாக வருபவளே என்ற போற்றி வாக்குக்கிணுங்க உங்களை தாயாக வழி நடத்துவாள். வழித்துணையாய் வருபவளே என்ற போற்றி வாக்குக்கிணுங்க உங்களை வழி நடத்துவாள். பில்லி சூன்யம் ஏவல் போக்குபவளே என்ற போற்றி வாக்குக்கிணுங்க அனைத்து விதமான பில்லி சூன்யங்களையும் தள்ளி ஓடச் செய்து விடுவாள். இருந்தால் யார் செய்கிறாங்கென்று காட்டியும் கொடுக்கின்றாள். அப்படிப்பட்ட பூஜை தான். உங்களிடம் அன்னை நெருங்க வேண்டுமா, நீங்கள் அவளிடம் நெருங்க வேண்டுமா, ராகுகால பூஜையை உடனே தொடங்குங்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சரியா போய்டும். சந்தேகம் இருந்தால் ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமங்களிலும் கூட்டு வழிபாட்டிலும் கலந்து கொண்டு அந்த மண்ணை மிதித்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு அவளை அழைத்து சென்று பூஜை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்வு மாறும். நிச்சயமாக அன்னை அவள் உங்களிடம் பேசுவாள். நீங்கள் மந்திரவாதி இல்லை, நீங்கள் சாமியார் இல்லை, நீங்கள் கடும் தவம் செய்ய வேண்டாம், எளிமையான பூஜை செய்யுங்க. இந்த அன்னை இப்படி உக்கிரமா இப்படி கோரமா இருக்கக்கூடிய அன்னை உங்களிடம் அன்பாக பாசமாக உங்களை வழிநடத்தி உங்களிடம் பேசுகின்ற ஒரு சக்தி. 48 நாள் விரதம் இருக்க வேண்டாம், எங்கேயும் எந்த விஷயமும் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு பூஜை அறையில், பூஜை அறை இல்லைன்னு யாரும் பூஜை பண்ணாமல் இருக்காதீங்க. இப்படிப்பட்ட சாமியை பூஜை அறை வேணும்னு நினைக்காதீங்க. இந்த பூஜை அறையில் வைங்க. இங்கே யாரும் போக முடியாது உங்களை தவிர, புரியுதா? ஆனால் உங்கள் வீட்டு பூஜை அறை, நீங்கள் இருக்கும் படுக்கை அறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கும் வீடு ஒரே ஒரு ஹால் தான் இருக்குது சாமி, குடிசையாக இருந்தாலும் சரி, மாளிகையாக இருந்தாலும் சரி,
உங்கள் எண்ணத்தில் அவள் இருந்து இந்த உள்ளத்தில் அவளை வைத்து பூஜை அறையில் படத்தை வைத்து பூஜை செய்யுங்க. நிச்சயமா வழிகாட்டுவாள். பூஜை அறையில் படத்தை வைத்து எண்ணத்திலும் உள்ளத்திலும் சிந்தனையிலும் வேற விஷயத்தை வைத்து பூஜை செய்தாலும் ஒன்றும் நடக்காது. இருக்கிற இடத்துல பூஜை பண்ணுங்க. உங்களை நல்ல இடத்தில் எடுத்துன்னு போய் அமரச் செய்வது அன்னையோடைய வேலை. அது உங்களை காப்பது அவளுடைய பொறுப்பு. நீங்கள் அவளை நம்பி பூஜை செய்யுங்க. பூஜை செய்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தால், பூஜை செய்து நல்லது நடக்கவில்லை என்றால் என்னை வந்து கேளுங்கள். ஜெய் பிரத்யங்கிரா பீடத்துக்கு வாங்க, அலுவலகத்தில் இருக்குது, தொடர்பு கொண்டு கேளுங்க, எப்படி பார்க்கணும்னு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வழின்னு சொல்கிறேன். முதல் பூஜை பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை இந்த 2024 ஆண்டு முதல் வாழ்க்கை மாறணுமா? வருஷம் ஆண்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கை நகரிலேயே ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை எப்படி திடீர் பார்க்குறீங்க? ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கும். யூடியூப் வாயிலாக பார்த்தாலும் சரி, காணொலி வாயிலாக நீங்கள் இந்த டிவியை திடீர்னு சேனல் மாற்றும்போது பார்த்தாலும் சரி, உங்கள் வாழ்வு மாற உங்கள் இல்லம் வந்து உங்களை அழைக்கின்றேன். ராகுகால பூஜையை உங்கள் இல்லத்தில் ஆரம்பிங்க. உள்ளத்தில் அவளை வைங்க, எண்ணத்தில் அவளை வைங்க. நீங்கள் செய்கின்ற அத்தனை விஷயமும் நல்லதாக மாறும். நல்லதே நடக்கும். உங்களை நல்லபடியாக வழிநடத்த இந்த குருமுகமாக நான் சொல்கின்ற இந்த குருமுகமாக இந்த பூஜையை செய்யுங்க. நிச்சயமா ஜெய் பிரத்யங்கிராவால் எந்த கெடுதலும் வராது. அவள் உங்களை வழிநடத்துவாள். இன்றும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பூஜை செய்தால், அன்னையை பூஜை செய்தால் தவறு தவறு என்று. நான் சொல்கின்ற நிச்சயமாக என் தாயை பற்றி நான் தான் புகழ்ந்து பேச முடியும். என்னை பெற்ற தாயை பற்றி நான் தான் பேச முடியும். நான் பூஜை செய்து உணர்ந்த தாயை பற்றி நான் தான் பேச முடியும். இந்த ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள் தான் பேச முடியும். தெரியாதவர்கள் யாரும் பேச முடியாது. அப்படி பேசினால் அந்த விளைவுகளை, அதனால் வரக்கூடிய விளைவுகளை அவர்கள் தலைமுறையும் அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அன்னை அவள் எனக்கு சொல்லியிருக்கா. புரியுது? அதனால் நீங்கள் பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் பூஜை செய்யுங்க. உங்கள் வாழ்வில் இருளை நீக்கி ஒளிபரச் செய்வாள் அன்னை ஜெய் பிரத்யங்கிரா. சரியா? கண்டிப்பா சுவாமி. அந்த அன்னை நம்மளுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரந்தரமாக இருக்கணும் நினைக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருமே இன்று உங்களுடைய ஆசையோடு இன்றிலிருந்து ராகு கால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஜெய் பிரத்யங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து ஆர்வம் பேசுறேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? பேசுறேன். சுவாமிகள்கிட்ட பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஆறுமுகம். வணக்கம் சாமி. வணக்கம். ஜெய் நன்றாக குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே சொல்லுங்க. எனக்கு 63 வயசு ஆகுது சாமி. சரி. நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டே நான் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்துச்சு. சரி சரி. ஆட்சி மூலம் தான் உங்களை பார்த்து உங்களை அறிவுமான அப்புறம் உங்களை நேரில் வந்து சந்திச்சேன் சாமி. சரி. ரொம்ப சந்தோஷம். சந்திச்சதும் முதல்ல ராகுகால பூஜை பண்ண சொன்னீங்க. நான் ராகுகால பூஜை பண்ணல. அடுத்து பாதகமலத்தை வாங்கி பூஜை பண்ண சொன்னீங்க. நீங்க உங்க வழிகாட்டுதல் பிரகாரம் நான் எல்லாம் கேட்டு அது பிரகாரம் செஞ்சிருக்கேன். அடுத்து பரிகாரமும் பண்ணணும், உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாம் உங்க வழிகாட்டுதல் பிரகாரம் நான் பண்ணின உடனே எனக்கு என் மகளுக்கு திருமண தடை இருந்துச்சு. சரி. அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் உங்களை நாடி வர்றதுக்கு அம்மாவே எனக்கு அருள் புரிந்து கொடுத்துருக்கு. அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி அம்மாவுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். சரி சரி சரி. பரிகாரம் பண்ண பிறகு 1 வருஷத்துல கல்யாணம் ஆகும் சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி ஆயிட்டு. அதுக்கு பிறகு 1 வருஷத்துலயே முதல் குழந்தையும் அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. சரி. அதுக்கு பிறகு எங்க பையனுக்கும் அதே மாதிரி கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அவனுக்கும் பரிகாரம் பண்ண சொன்னீங்க. நான் பரிகாரமும் பண்ணன சாமி. அவனுக்கும் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துல பெண் குழந்தை பிறந்துச்சு. ராகு காலத்துல நான் பூஜை பண்ணனால ராகு காலத்திலேயே படிக்கணும் எல்லா தகவலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சாமி. இப்ப அடுத்து என் பொண்ணுக்கு 2வது குழந்தை கன்சீவ் ஆயிருக்குன்ட்டு உங்ககிட்ட சொன்னேன். சொன்ன நாள்ல இருந்து நான் வந்து அஷ்டமிக்கு வந்துகிட்டே இருப்பேன். உங்க வழிகாட்டுல உங்க நீங்க எல்லாம் அஷ்டமியில கோமத்துல பேசுவீங்க. அதை கவனிச்சு உள்வாங்கிக்கிட்டு அது பிரகாரம் நான் நடந்துகிட்டு வந்ததுனால உங்ககிட்ட வந்து கனி வாங்கிட்டு போனேன், மாதுளங்கனி. அதுல இருந்து கன்சீவ் ஆகுது வர உங்ககிட்ட இருந்து நான் மாதுளங்கனி வாங்கின பலன் தான். அது உடனே என் பொண்ணுக்கு நான் கொரியர் மூலம் அனுப்பி வச்சு அவளை சாப்பிட வச்ச பலன் தான். இன்னைக்கு 2ஆம் தேதி புத்தாண்டு பிறந்த பிறகு 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் என்ன சொல்ற வரம்னா, இந்த ராகுகால பூஜையும் பாதகாலத்தையும் பரிகாரமும் பண்ணினால, அதுவும் உங்கள் வழிகாட்டு மூலம், உங்கள் வழிகாட்டு தான் எனக்கு முடியும்.
நீங்க அடிக்கடி எனக்கு பேசுறது எனக்கே பேசுற மாதிரியே இருக்கும் சாமி. சரி நீங்க அஷ்டமியில நடுதிசில பேசும்போது எனக்காகவே பேச மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். உங்கள் வழிகாட்டு உங்க பாதத்தை பிடிச்சா உங்களை நல்ல உங்க பேச்சு கேட்டா அம்மா மனம் குணர்ந்து எனக்கு உதவி செய்வான்னு சொல்லுவீங்க. குரு மூலம் தான் அம்மா வந்து பலன் கொடுக்குறாங்கிறது எனக்கு கனவுல கூட நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு நான் மறக்கவே முடியாது. கனவுல வந்த பிறகுதான் என் பொண்ணுக்கே நிச்சயமாச்சு. அது உங்ககிட்ட நான் அப்பப்ப நடக்கிற சம்பவத்துல உங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருந்தேன். உங்கள் வழிகாட்டுதல் பிரகாரம் நடக்கிறதுனால எனக்கு நிறைய மகிமை நடந்திருக்கு சாமி. சொல்லுன்னா எனக்கு நிறைய உங்களை பாக்குறதுக்கு விட்டு நான் ரொம்ப கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கேன் சாமி. கூட பிறந்த சகோதரரே எங்க அப்பா எனக்கு கொடுத்த இடத்த அவன் அபகரிச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா அதையும் அம்மா வீட்டு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு கொடுத்த அந்த இடத்த அம்மா எப்படியாவது கை போய் ஏமாத்திட்டான் கூட பிறந்தவனைய. அவளெல்லாம் மனசால கஷ்டப்பட்டு இதற்கு அம்மா நான் உங்ககிட்ட சொன்னாலே அது அம்மா கிட்ட சொன்ன மாதிரி. இப்பதான் நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் காரணம் என்னன்னா எனக்கு இந்த ராகுகால பூஜை, பாதகம்ல பூஜை, பரிகாரம் மெயின் அந்த பரிகாரம் பண்ணதுதான் சாமி எனக்கு நடந்திருக்கு. அதனால எனக்கு அதுவும் உங்கள் வழிகாட்டு மூலம் நீங்க தான் சாமி. அம்மா தான் நீங்க. உங்க பாதத்துல வச்சு எனக்கு ஒவ்வொரு கனியும் கொடுக்கும்போது அம்மாவே நேரில் வந்து கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பலன் யாருக்கு நடக்குதோ நடக்குது, எனக்கு அவ்வளவு நடக்குது. அவ்வளவும் உங்க வழிகாட்டுதல் தான். இதுல என்னன்னா குருவை மதிச்சாதான் சாமி அம்மாவே மனம் இறங்கி கொடுப்பான்னு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்வீங்க. நான் உங்க மனசார குருவா ஏற்றுக்கமா சாமி. உங்க மூலம் எனக்கு பல நிறைய கிடைச்சிருக்கு. நீங்களே சொல்லிருக்கீங்க, அம்மா முன்னாடியே தெரியும். எனக்கு நான் மனசார சொல்றேன், அம்மா எனக்கு நிறைய பலன் கொடுத்திருக்கா. இன்னும் மகிமை வந்துகிட்டே இருக்கு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. சந்தோஷம். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட பாடுலாம் எனக்கு ரொம்ப வேதனையா தான். எது எடுத்தாலும் தடைகள் சாமி. இந்த ராஜ் டிவி மூலம் எனக்கு அந்த உங்களை அறிமுகப்படுத்துறதுதான், அதுவும் உங்கள் வழிகாட்டுதல்னாலதான் எனக்கு உழந்தது. கண்டிப்பா எல்லாரும் என்னைய போல ராகால பூஜை பண்ணணும், பாதகம்ல வாங்கி அதையும் பண்ணணும், பரிகாரத்தையும் வாங்கி அதை விட உங்க பேச்சை கேட்டு வழிகாட்டுதல் மூலம் நடந்துகிட்டாதான் அம்மா மன இறங்கி தருவாங்கிறத நான் வாழ்க்கை தான் சாமி உதாரணம். சந்தோஷம். பேச வச்சதுக்கே எனக்கு அம்மாவும் கிடைச்சதுதான் சந்தோஷமா இருக்கு. ஆறுமுகம் இப்ப சொல்லிட்டு இருந்த பாருங்க, காலங்கள் எனக்கு 63 வயசாவது. இந்த காலங்கள் அம்மாவையே கடைசி வர உங்கள் வழிகாட்டு நடக்கிறதுக்கு அம்மா அருள் புரியணும். நீங்களும் ஆசீர்வாதம். என்னைக்கும் உண்டு. இப்ப நிகழ்ச்சியில இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன், நம்மளை யார் ஏமாத்துவா, யார் வேணாலும் நம்மளை ஏமாற்ற முடியும். சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் யார் வேணாலும். ஆனால் அம்பாள் இருந்தால், நீங்கள் அதற்கு முன்னாடி அம்பாளை பிடிச்சிருந்தா அவங்க ஏமாத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதா? ஆனால் அதுக்கப்புறம் தான் பிடிச்சிருக்கீங்க. அதனால் இனிமே எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மகிமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வு மாறி இருக்கு. அதே மாதிரி நான் நிகழ்ச்சி வாயிலாக எப்பயுமே சொல்வேன், பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்யுங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் 2 பிள்ளைகளுக்குமே செஞ்சுருக்கீங்க. உங்கள் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கு செஞ்சிருக்கீங்க. அந்த பரிகாரம் செய்து எல்லாமே காலத்தில் திருமணம் நடந்து காலத்தில் குழந்தை பெறு. புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பிள்ளைகள் இருவரும் நலமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அம்பாள் சொல்கிறது ராகுகால பூஜை, அடுத்தது பாதகமல பூஜை, முடியும் போது பரிகார பூஜை. முடிந்தவர்கள் செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். சரியா? அம்மா உங்க ஆசையும் அம்மாவும் சொல்லுங்க தொடர்பில் இருக்கீங்க. அம்மாவின் அருளும் உங்கள் ஆசையும் இருக்கனாலதான் சாமி எனக்கு வந்திருக்கு. அதனால நான் அடைஞ்ச பலன்கள் எல்லாரும் அடையணும்னு நானும் நம்புறேன். அதுக்கு முக்கியமானது ராகால பூஜை, பாலகமல வாங்கி அதையும் பண்ணி பரிகாரமும் மெயினா பண்ணி உங்கள் வழி உங்களுக்கு பேச்ச கேட்டு வழி நடந்தாதான் அம்மா சந்தோஷப்படுவா. என் வாழ்க்கை நடந்த உண்மை சம்பவம் சாமி. ரொம்ப உங்களை அடிக்கடி இந்த அஷ்டமிலாம் வந்து உங்களை பார்த்துட்டு தான் போவோம் சாமி. மாதம் ஹோமத்துக்கு வந்துடுறீங்க. எனக்கு அதுக்கு முன்னூட்டி இருந்த வாழ்க்கையை வேற இப்ப வாழ்க்கை மாற்றங்களே உங்களை பார்த்த பிறகு எனக்கு வாழ்க்கை மாறிட்டு சாமி. வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் சாமி. சந்தோஷம். ரொம்ப உங்களை அறிவு கிடைச்சதே எனக்கு இன்னும் புண்ணியம் கிடைச்ச மாதிரி தான். பாவங்கள் எல்லாம் கலைஞ்சிட்டு சாமி. நீங்கதான் அம்மா தான் குரு. மதிச்சாதான் சாமி அம்மாவே மனம் இறங்கி தருவான்ட்டு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டேன். உங்களை மனசார குருவா
ஏத்துக்க சாமி. உண்மையா ஏத்ததுனாலதான் எனக்கு மகிமை வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் ஏத்துட்டு இருக்கீங்க, உங்க மனைவியும் ஏத்துக்கிட்டு இருப்பாங்க, உங்க பிள்ளைகளும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அவங்க ராகால பூஜை எல்லாம் பண்றாங்க, நான் கூட அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கிறேன். சந்தோஷம் சாமி. சந்தோஷம். 2 பேரும் தம்பதியாவே உங்கள்ட்ட வருவோம் சாமி. சந்தோஷம், அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் சொல்லுங்க, இன்னைக்கு பேசியதின் பலன் அதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருங்க. ஜெய் பிரத்திங்கிற. ஜெய் பிரத்திங்கிற. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அதாவது சுவாமி, அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யறது மூலியமா தொடர்ந்து அது வந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்கு அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டே இருக்கும். அதற்கு இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில பேசியிருக்கிற இந்த அடியாரும் ஒரு சான்றாக இருக்காங்க. உங்க கையால மாங்கனி வாங்கி அவங்களுடைய பெண் குழந்தைக்கு ஒரு ஆண்மகன் வந்து பிறந்திருக்கிறான் அப்படின்ற நல்ல விஷயமும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து திருமணத்திற்கு முன்னாடியே பரிகார பூஜை முறைகளை செய்யறது மூலியமா அவங்களுக்கு சரியான ஒரு துணை, ஒரு அழகான குழந்தைகளும் பிறக்குது அப்படிங்கிறது இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அவங்களும் அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைப்பாங்க. அதற்கு என்ன வழிமுறைகள் சொல்லுங்க? நிச்சயமா பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு. இந்த பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு என்பது யாருக்கு முதல் செய்யணும்? நம்ம வீட்டில் கல்யாணம் வயசுல பிள்ளைகள் இருந்தால் அவசியம் செய்து கொடுங்கன்ற. அது முக்கியமா யார் பயன்படுத்திக்கணும்? நம்மளுடைய ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள். அவங்க தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தின் அடியார்கள். புரியுதுங்களா? அந்த அடியார்கள் அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. நீங்கள் செய்துதான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் செய்யும் போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு நீங்கள் திருமணத்திற்குன்னு பல செலவு பண்ணுறீங்க. வீடு வாங்கி தரீங்க, பொதுவாக நிறைய பேர் கார் வாங்கி தராங்க, நகைகள் வாங்கி தராங்க, எல்லாம் ஓகே. எல்லாத்தை விட அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் கொடுத்ததை வைத்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிள்ளைகள் அப்பா அம்மாட்டையே சொல்லாமல் தற்கொலை செய்துக்கிறாங்க. புரியுது? ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ சிரமங்கள் அந்த பெண்களால், கல்யாணம் பண்ண போகிற பெண்ணால் எவ்வளோ வந்திருக்கு. அதெல்லாம் யாருக்கு? பெண்ணுக்கு மட்டும் சொல்ல, ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. இருவலருக்குமே எப்போ திருமணம் என்று பார்க்குறீங்களோ அதற்கு முன்கூட்டி, அதாவது திருமண காலத்தில் தான் செய்யணும் இல்லை. 7 வயது 14 வயது 21 வயதுக்குள்ளே செஞ்சிட்டிங்கன்னா, இப்போ எப்படி திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு அந்தந்த காலத்தில் அதாவது கிடச்சிருக்கு, குழந்தை கிடச்சிருக்கு, வேலை எல்லாமே இருக்குது. அவர் பேசினா பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கிடைக்க வைப்பது தான் அந்த அமாவாசை பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு. அதை பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுங்க. நீங்க கொடுக்கிற சொத்து பிள்ளைகளுக்கு அதுதான். அந்த சொத்தை எப்படி கொடுக்கணும்? நீங்க ஒன்றும் வாங்கி கொடுக்க போறதில்லை. இந்த என்ன குறையோ சொல்லி அதுக்குண்டான முறையான பரிகாரங்கள் செய்து கொண்டால் வாழ்க்கையிலே இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த உலகத்தை இயக்குவது பிரபஞ்சம், இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதும் அந்த பிரபஞ்சம், உங்களை இயக்கி கொண்டிருப்பதும் அந்த பஞ்சபூத சக்திகள் தான். அந்த பஞ்சபூத சக்திகள் நம்மளுடைய கர்மவினை கேட்டார் போல் ஒரு விதமாக நம்மள்கிட்ட உடம்புல அமையும், நமக்கு தேவையானது கிடைக்கும். அதுபோல ஜாதகத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அனைத்தும் நவகிரக நாயகியாக இருக்கக்கூடிய அன்னை அவள் மாற்ற முடியும். அவள் நினைத்தால், நான் நினைத்தால் இல்லை. சில பேருக்கு பரிகாரம் செய்து காலதாமதம் ஆகும், இல்லை என்று நான் எங்குமே சொன்னதில்லை. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, உங்களிடம் தொடர்பில் இருந்து குருமுகமாக இருந்து எப்போ பரிகாரம் பண்ணோம் அவ்வளோதான், 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் ஆச்சு பார்த்து அப்படிலாம் இருக்காதீங்க. தொடர்பில் இருங்கள். அதற்கென்று ஒரு எண் கொடுத்துருக்கோம். அந்த தொடர்பில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா தகவலும் வரும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்தால் சந்தியுங்கள். உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறேன். அப்போ சந்திக்கும் போது உங்களுடைய என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க முடியும், அதை மாற்றிக்கொள்ள முடியும். அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் பிரச்சனையுடைய விஷயங்கள் என்னென்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சோம். நேரடியாக வரும்போது அனைத்தும் மாற முடியும். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, பிள்ளைகளை உயர்கல்விக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடி, நீங்கள் படிக்க வைக்கிற சின்ன வயசில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 7 வயதுக்கு மேலே, அப்போ 7 வயதுக்குள்ளே செய்ய வேண்டாமா? பிள்ளைகளுக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள். உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் உடனே செய்யுங்க, அதுக்கு வயசு முக்கியம் இல்லை. மன ரீதியான சில பிள்ளைகள் தாக்கப்படுவார்கள் பள்ளியில், அந்த உடம்பு வச்சோ இல்லை அவங்க புத்தியை வச்சோ மார்க்கை வச்சோ, அப்படி அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கேலி கிண்டல் பள்ளிக்குள்ளே நடக்கும். அதனாலேயே ஸ்கூலுக்கு போக மாட்டானோ அவனுக்கு செய்து கொடுங்கள். அது யாராக இருந்தாலும், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும். கல்லூரிக்கு செல்லும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும், அது நம்மக்கிட்ட சொல்லவே சொல்ல மாட்டாங்க பிள்ளைகள். அவங்களுக்கு செய்து கொடுங்க. அந்த கல்லூரியில் நல்லா படிப்பாங்க. மருத்துவம் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நல்ல பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தில் இருக்கணும், நல்ல புத்தியோடு இருக்கணும். அவங்க என்ன வேலை வேணால் செய்யட்டும், எந்த வேலையும் கேவலமானதில்லை. இது செய்தால் பெரிய தொழில், இது செய்தால் பெருசு, இதுதான் வேணும்னு நினைக்காதுங்க. அதனாலேயே சில பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தாய் தந்தைகள் உண்மையாக பிள்ளைகளோடு நல்ல அன்பாக பேசுங்க, என்ன வேணுமோ கொடுங்க. அதற்கு பரிகாரம் என்ன நிரந்தர தீர்வு. அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். நான் பரிகாரம் செய்கிற அத்தனை பேரும் கேட்பேன், டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னா உங்களை கூப்பிட்டு வச்சு 10ஆவதுல என்ன மார்க்கு, 12ஆவதுல என்ன மார்க்கு,
அப்போ இதில் நான் முயற்சி உனக்கு பண்ணும்போது இது உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், இது உனக்கு ஒத்துழைப்பு வராதுப்பா. அதே போல் அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த படிப்பு வரும், இதை செஞ்சுக்கோ அப்படின்னு மாற்றிட்டு போகிறாங்க பிள்ளைகள். அப்பா அம்மாவும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறேன். பிள்ளைகளை உயர்கல்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆலோசனை, ஒரு முறை அந்த பரிகாரம் எடுத்து கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, எல்லாம் கொடுங்க. நீங்கள் நினைத்ததை விட நிறைய சொத்தும் சேர்ப்பாங்க, வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருப்பாங்க, முக்கியமாக அன்னையோட அருளோடு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் அன்னையவள் கொடுப்பா. அதில் முதல் படி ராகுகால பூஜை, 2வது படி பாதகமல பூஜை, 3வது படியான அமாவாசை பரிகார பூஜையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமது அடியார்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிற அடியார்கள் எல்லாருமே அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ அம்மா. வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம்மா, நான் இங்க நீலகிரி மாவட்டம் உதகை வட்டத்துல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய பெயர் என்னம்மா? என் பேர் ருக்மணிங்க. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சரி சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. நாங்க உங்க நிகழ்ச்சியை அடிக்கடி பாக்குறோங்க, ஆனா வந்து போன் பண்றதுக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரி சரி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா. எனக்கு எங்க வீட்டுல ஐயா அம்மா சாமி வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்குது, அடிக்கடி உடம்பு முடியாம இருக்குதுங்க. சரி சரிம்மா. எங்க பசங்களுக்கும் கொஞ்சம் எது எடுத்தாலும் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, எனக்கும் உடம்பு முடியாம வேலை செய்ய முடியாம இருக்கிறவங்க. நாங்க வந்து ஊட்டியில இருக்கிறவங்க பழங்குடி இனத்துல சேர்ந்தவங்க நாங்க. சரி சரிம்மா. நல்லதுமா நல்லதுமா. எத்தனையோ பழங்குடி மக்கள் நம்ம பூஜையை செஞ்சுட்டு இருக்காங்கம்மா. நான் ஊட்டிக்கு வரும்போது சந்திச்சிருக்கேம்மா. சரியா? சென்ற ஆண்டு வந்தபோது கூட வந்து பார்த்தாங்க, கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கே வரும்போது. நீங்களும் பூஜையை பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்றீங்க, தொடர்பில் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை நீங்கள் அன்னையின் தொடர்பில் வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாற்றி கொடுப்பா. முதல் உங்களுடைய கணவருடைய உடல்நிலை தன்மை மாறும். எத்தனை நாள்னா 21 நாள். அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. நிகழ்ச்சியிலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யூடியூப் சேனலில் காட்டுவாங்க, அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். பார்த்துட்டு ராகுகால பூஜையை புரிந்து கொண்டு ஆரம்பிங்க. அம்மா கூடவே இரு, வழி நடத்து. என்னுடைய பிரச்சனைகள்லாம் ஒரு முறை அவள்கிட்ட சொல்லிடுங்க, இதுதான் இருக்குது, இதுக்கு எப்படி தீர்வு, என்ன வழி, நீ பார்த்துக்கோமான்னு சொல்லுங்கள். மாதந்தோறும் ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரும், அந்த நாளில் கொடுத்துட்டு வாங்க. முடியும் போது அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அவசியம் அன்னையோடைய அருள் உடனே கிடைக்கும். முடியலன்னா எப்போ முடியுமோ அவசியம் வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வரணும்னா எப்போ வரணும்னா அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கும் போது எல்லா விதமான சூழ்நிலையும் மாறுமா. முயற்சி செய்யுமா, நல்லா இருக்குமா. கண்டிப்பாம்மா, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி அடிக்கடி பார்த்தாலும் இன்று தான் உங்களுக்கு வந்து சுவாமிகள் கிட்ட பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குருவின் ஆசையோடு இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. தொடர்ந்து இந்த தருணத்தில் பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளை அடியார்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற
முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. என் பேர் சங்கரி. நான் திருவாரூர் மாவட்டம் அவளிபநல்லூர்லேருந்து வர்றேன். எனக்கு கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் இந்த அம்பாவை பூஜை பண்ணதுலேருந்து எங்களுக்குள்ள சண்டைகளே அதிகமாக கிடையாது. வீடு கட்டுறதுக்கு ஒரு 17 வருஷமாக போராடிட்டு இருந்தேன். ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிறது அதுவும் நிறைவேறிடுச்சு. வீடு கட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் 2 மாதத்தில் குடி போயிடுவேன். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸாகி அவர் பல்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. போய் அவருக்கு உயிர் கிடச்சிருச்சு. அம்பாலோட குங்குமத்தை கொண்டு போய் நான் வச்சேன். அவங்களுக்கு வச்ச உடனே அவங்களுக்கு அந்த உயிர் கிடச்சிருச்சு. அதுக்கு இன்றைக்கி அஷ்டமி ஹோமத்தில் மாங்கல்யம் செலுத்துறதுக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நிறைய மகிமைகள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அம்பாள்கிட்டேருந்து. எந்த ஒரு குருஜி ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். எனக்கும் ஒருத்தவங்க சொன்னாங்க டிவியை பார்த்துட்டு நீ செய்யி அப்படின்னு. நான் 2 மாதமாக அதை செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. திரும்ப நான் அதை பார்த்து குருஜி சொன்னாங்க அன்னைக்கு, நான் பார்த்த அன்னைக்கு சொன்னாங்க நீங்கள் வாமான்னு கூப்பிடு, அது வரலைன்னா என்னை கேளு அப்படின்னாங்க. அன்னைக்கு நான் ஒரு நம்பிக்கையோட என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி நைட்டே நான் ஒரு ஃபோட்டோ ரூபத்தில் அந்த அம்மாள் வந்தாங்க. அப்படியே நான் கண்ணீர் விட்டு அழுதேன், அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பூஜையை விடாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாத கமலம் வாங்கி பூஜை பண்ணியிருக்கேன். சிம்ம கவசம் வாங்கியிருக்கேன். எந்த ஒரு நல்லது கேட்டதையும் முதல் நாள் கனவுலே சொல்லிடுவாங்க அம்மா. குருஜியும் கனவுல வருவாங்க. நமக்கு இந்த பூஜையை எல்லாரும் தொடர்ந்து பண்ணுங்க. என்ன மாரி நிறைய பலன் பெறுங்கள் எல்லாரும். இந்த பூஜை முறையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றிகள். ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜனவரி 10ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்திங்கரா நடுநிசி ஹோமம் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். என்ன நேர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தினமும் இந்த பூஜை முறைகளை நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே செய்யணும். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்காக தனி நபர் ஆலோசனை முறையை சுவாமிகள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. 9025233000 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க 9840086373 இந்த எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து வருகிற 10ஆம் தேதி சண்டி ஹோமமும் 11ஆம் தேதி அமாவாசை கூட்டு வழிபாடும் பிப்ரவரி 3ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும் நடைபெற இருக்கு. தொடர்ந்து அடியார்கள் அனைவரும் இதுல கலந்துக்கிட்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சுவாமி, ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஜெய் பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து சுபேதான்றவங்க பேசுறேங்க. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சரி. வணக்கம் குருஜி. வணக்கம்மா.
குருஜி நான் பாதகமல பூஜையும் ராகால பூஜையும் செய்துட்டு இருக்கேன் குருஜி. சரிம்மா. அம்பாள் எனக்கு நிறைய நன்மைகள் நிறைய பலன் பெற்றிருக்கேன், நிறைய மகிமை செஞ்சிருக்காங்க. அது முக்கியமா வந்து ஒரு எங்க அம்மா உயிரையே காப்பாத்தி கொடுத்துருக்கிறா. போன மாசம் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு சளி காய்ச்சல் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க குருஜி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில அட்மிட் பண்ணியிருந்தோம், ஓரளவுக்கு ஏதோ தேடிட்டு வந்திருந்தாங்க, மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும் போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆன்டிபயோட்டிக், அது ஏதோ சேர்ல போல இருக்கு. பேசணும் வாயெல்லாம் குளறிட்டு அவங்க பேச முடியல. அதுக்கப்புறமா மயக்கமாயிட்டாங்க. பெரிய டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இது இந்த நான் வந்து நான் அம்பால தான் நினைச்சுக்கிட்டு நான் வந்து அம்மா எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுமா, நீதான் பெரிய டாக்டர், மத்தவங்க எல்லாம் இல்ல, நீதான் பெரிய டாக்டர், நீ என்ன பார்த்து நீ இந்த டாக்டருக்கு ஆர்டர் கொடுக்குறியோ அது பிரகாரம் அவங்க செய்யட்டும், நீதாமா சொல்லணும், நீதாமா காப்பாத்தி தரணும்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா நெஞ்சு மேல கைய வச்சுட்டு இந்த போன்ல வந்து போற்றிய போட்டுக்கிட்டு நானும் போற்றிய சொல்லிக்கிட்டே எங்க அம்மா நெஞ்சு மேலேயே கை வச்சுட்டே இருந்தேன் குருஜி. அதாவது ஹார்ட் பீட் வேற ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு என்ன மருந்து தர வேணான்னு சொல்லு, பிபி மாத்திரம் குறையாம பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டாருங்க டாக்டர். மத்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாருங்க குருஜி. நான் வந்து அம்பாள் மேல நம்பிக்கை வச்சு எங்க அம்மா நெஞ்சு மேல கைய வச்சுட்டு நான் போற்றிய செல்லுல போட்டுக்கிட்டே அரை மணி நேரம் நான் கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் குருஜி. அரை மணி நேரத்துல 50 பாயிண்ட் அதிகமான இதய துடிப்பு நார்மல் லெவலுக்கு வந்துருச்சுங்க குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. அதுக்கப்புறமா தான் பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு அந்த மருந்து ஒண்ணு இன்ஜெக்ஷன் போட சொன்னாரு, அது ஹார்ட் பீட் கண்டினியூவா இப்படி ஆகும்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க மருந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அம்பாள் தான் டாக்டர், அம்பாள் தான் குருஜி எங்க அம்மாவை காப்பாத்தினது. நான் ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கும் அம்பாளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க அம்பாளையும் குருவையும் சேர்த்து அந்த நேரத்துல வணங்கிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க சொன்ன போற்றி உண்மையாக அம்பாளை நம்பி நீதான் காப்பாற்றணுமா, நீதான் பெரிய டாக்டர். வேண்டுதல்ல முறை இருக்குமா, வேண்டுதல்ல விதம் இருக்கு, எல்லாமே நீதான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வேணும்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளை நிச்சயமா நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பா. அவ சோதிப்பாளை தவிர கொடுத்த போற்றி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் குருஜி எங்களுக்கு. பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே அம்பாளோட இது வந்து எங்களுக்கு வந்து பூஜை முடிச்சிட்டு நான் ஏதாவது எனக்கு தேவைன்னா கூட அது அப்படியே மனசுக்குள்ள சொல்ல வச்சு எண்ணத்தில் போட்டு வருபவளே போட்டு சொல்பவளே போட்டுன்ற மாதிரி அதே எண்ணத்திலே எங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்றா. என்ன ஒரு கஷ்டம்னாலும் எனக்கு ஒரு தடவை அப்படிதான் இது துணி துவைக்கும் போது ஒரு கல்லு போய் மூக்குல அடிச்சிருச்சு. எனக்கு கல்லுதான் அடிச்சுக்கிச்சுன்னே தெரியல எங்க குருஜி. அந்த ஓட்டையில அடைக்காம சைட்ல அடிச்சுக்கிச்சு. ஆனா என்னமோ மூக்க அழுத்துனா அப்படியே முறப்பா இருக்குதே, என்னன்னு தெரியலன்ட்டு அம்பாள்கிட்ட தான் சொல்லி, அம்மா எனக்கு பயமா இருக்குமா, எனக்கு என்னன்னு தெரியல, இது பண்ணுமான்ட்டு. அடுத்து அன்னைக்கு நைட்டு தான் கும்பிட்டுட்டு படுத்தேன். அடுத்த நாள் காலையில பாத்ரூம்ல என்னமோ தும்பல் வந்துச்சேன்னு தும்பிட்டு நான் சளி வருதேன்னு சீந்தனேன் குருஜி. அந்த கல் வந்து டக்குன்னு விழுந்துச்சு. அந்த கல்லு மாத்திரம் அந்த சுவாச ஓட்டையில அடைச்சிருந்துச்சுன்னா நான் டாக்டர் போய் மூச்சு திணறலாகி ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். அந்த ஒரு மகிமை எனக்கு கருணை காமிச்சிருக்கிற அம்பாள். ஆரோக்கியம் உடல் அமைப்பு என்ன அம்மாவுக்கும் உங்களுக்கும் சரி கூடவே இருக்கா. ஏன்னா அந்த போற்றிகள், அதனால தான் சொல்கிறேன், ரவுகால பூஜை செய்யும்போது நம்ம போற்றியை படிங்கம்மா, நிறைய இருக்கும், நான் படிக்க வேணான்னு சொல்ல. ஆனால் ஜெய்பிரத்திங்கிற ராகுகால பூஜைக்கு இந்த போற்றி தான். ஏன்னா ஜெய்பிரத்திங்கிற தான் இந்த போற்றியை கொடுத்துருக்கா. அப்போ அவள்கிட்ட இந்த போற்றியை சொல்லி தான் வேண்டணும், புரியுதா? அப்படி சொல்லும்போது அதுக்கு பலன் கிடைக்கும். அவள் வழங்கிய போற்றியை படிக்காமல் வேற போற்றி படிச்சுட்டு நான் ராகுகால பூஜை பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணலாம். ஆனா ஜெய்பிரத்திங்கிற பூஜை கிடையாது, ஜெய்பிரத்திங்கிற போற்றி கிடையாது. வரப்பிரசாதம் குருஜி எங்களுக்கு ரொம்ப எங்களால உணர முடியுது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு ஒரு அர்த்தங்கள், உண்மையான அர்த்தங்கள், எல்லாமே உண்மை, 100க்கு 100 உண்மையான அர்த்தங்கள். சந்தோஷம். ஒவ்வொரு போற்றி சொல்லும் போதும் எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா குருஜி. உங்களை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும் குருஜி. சொல்லுங்க. எந்த குருமாரும் வந்து ஒரு தெய்வ சக்தியை பெறறதுக்கு வழியதான் குருஜி காட்டுவாங்க. எத்தனையோ குருமார்கள் நம்ம உலகத்துல வந்திருக்காங்க, இப்ப இருக்காங்க. அவங்க வந்து தெய்வ சக்தியை பெறறதுக்கு வழியை தான் காட்டுறாங்களோ ஒழிஞ்சி வழிமுறை தான் சொல்லி தருவாங்க. ஆனா நீங்க மாத்திரம் தான் குருஜி ஒரு தெய்வ சக்தியை பிடிச்சு எங்க கையிலேயே கொடுத்து மேலும் பக்தி செலுத்தி பயன் பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்ன ஒரே குருஜி நீங்க மட்டும்தான் குருஜி. ஜெய்பிரத்திங்கிற அது பாதகமலம் மூலமாவும் அருள்பட்ட
வாசகம் மூலமாவும் ஒரு தெய்வ சக்தியை பிடிச்சு எங்க கையிலேயே கொடுத்துட்டு மேலும் நீ பக்தி செலுத்தி இந்த தெய்வ சக்தியை அதிகப்படுத்திட்டு நல்ல பலனை பெற்றுக்கோன்னு சொன்ன ஒரே குருஜி நீங்க தான் குருஜி. ஜெய் பிரத்திங்கிற எல்லா புகழும் அன்னை ஜெய் பிரத்திங்கிறாவுக்குமா. ஏன்னா இந்த சக்தியை கொடுப்பது, ஏன்னா நான் யோசிப்பேன், ஏமா இப்போ தான் பாதகமலம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் எண்ணெய்கள் கொடுத்தா கொரோனா காலத்தில், அதுக்கப்புறம் பெட்டகம் கொடுத்தா, அதுக்கப்புறம் குரு கடாட்ச தாயத்து, அதை சிம்மமோக கவசமாக மாற்றினால், இப்பொழுது ப்ரொடெக்டர் தாயத்து, இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நான் கொடுப்பதை நீ சொல், எப்படிமா அப்படி சொல்லி அவள் விட்டுருவா. அதனால் அவள் சொல்வதை அவள் கொடுப்பதை மக்களுக்காக நமது ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் அந்த குடும்பத்துக்காக சொன்னதை சொல்லிடுறது வந்து என்னுடைய கடமை. அதை பார்த்து சில பேர் கேலி செய்தாலும் சரி, அதை பார்த்து பெற்றுக்கொண்டு பயனடைந்தாலும் சரி, அந்த பலன்கள் எல்லாம் அம்பாளின் வாக்குக்கிணங்க நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்ல வந்தது அதுதாம்மா. அம்பாள் சொல்வதை நம்ம நடந்து இருந்தோம்னா உங்களுக்கு நன்மை, எனக்கும் நன்மை, அவளுடைய புகழ் உலகெங்கும் போய் சேரும். சரியா? எளிய பூஜை முறை கொடுத்து அம்பாளின் தெய்வ சக்தி அருளையும் பெற வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி குருஜி. நல்லா இருக்கு. நான் ஒரே ஒரு வியூயர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் குருஜி. சொல்லுங்கம்மா. பார்க்கும் வியூயர்ஸ் அனைவரையும் நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளவோ இந்த கலிகாலத்துல கஷ்டங்கள் இருக்கு, நம்மளால அதை சமாளிக்க முடியல, நம்மளுக்கு எதிரிகள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாங்க, ரொம்ப பின்னாடி முதுகுல இருந்து குத்துறாங்க, நமக்கு பல விதத்துல துன்பத்தை ஏற்படுத்தி தர்றாங்க. அந்த அம்பாளின் ராகுகால பூஜை முறை ஆரம்பிச்சு அம்பாளின் அருளை அன்பையும் உணர்ந்து பாருங்க. இத வாயில சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, எங்களால சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். அம்பாலோட ராகுகால பூஜை நீங்க ஆரம்பிச்சு குருஜி சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அந்த இதை நீங்க அந்த அன்பையும் அம்பாலோட கருணையும் அன்பையும் நீங்க உணர்ந்து பாருங்க. அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அதனால தயவு செய்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாரும், ஆரம்பிக்காதவங்க தயவு செய்து ராகுகால பூஜை உடனே ஆரம்பிச்சு இந்த நல்ல ஒரு தெய்வ சக்தியை பெற்று நல்ல பலனை பெறணும்னு சொல்லிட்டு நான் மனசார உங்கள் தயவு செய்து கேட்டுக்கிறேன் எல்லாரும். நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே நான் நினைச்சுக்கிட்டேன் குருஜி, நான் வந்து வெளியே வந்தது நான் இந்த ராஜ் டிவில நான் கோயில்ல பேசினா கூட 100 பேர் தான் கேட்க முடியும். நான் இந்த டிவில பேசினா உலகத்துல இருக்க அத்தனை வியூஸும் இதுக்கு போய் கேட்கணும், எல்லாருமே ராகுகால பூஜை ஆரம்பிச்சு பயன் பெறணுங்கிறதுக்கோசரம் இது நான் லைவ்ல பேசணுமான்னு சொல்லிட்டு நான் அப்பயே நான் நினைச்சுக்கிட்டேன். எங்க அம்மாவை நீ காப்பாத்தி கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டேன் குருஜி. சந்தோஷம். எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா, நீங்கள் இருக்கிற இடத்துல சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய மகிமையை நீங்கள் பேசினதை பார்த்து மக்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. எத்தனையோ பேரில் வீட்டில் உடல் ஆரோக்கிய குறைவு, வீட்டில் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்தாங்கன்னா முதல் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே சொல்லுங்கள், அடுத்தது நம்ம போற்றியை படிங்க, அப்புறம் கூட வீட்டில் ராகுகால பூஜை செய்தால் வாழ்க்கை மாறும் என்பதற்கு நீங்கள் ஒரு சான்றுமா. அந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வரட்டும். நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே. ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கணும் குருஜி. என்னைக்கு இருக்குமா, என்னைக்கு இருக்கு. நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்திங்கிரே. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ பாதகமல பூஜை செய்துட்டு அவங்களுடைய தாய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் வெறும் போற்றிகள் சொல்லி அந்த அன்னை தான் காக்கணும், குரு தான் துணையா இருக்கணும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் 1/2 மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிபியிலிருந்து எல்லாமே நார்மலாகி அடுத்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலையை அந்த அன்னை தேற்றி கொடுத்திருக்கிறார். அந்த அன்னையினுடைய பாதகமலம் நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாதுகாப்பாகவே இருக்கு. இப்போ தொடர்ந்து தை அமாவாசைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலத்தை மார்ச் 10ஆம் தேதி கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அன்றைய தினமே மகிமை விழாவும் அடியார்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. பாதகமலம் வாங்குறவங்களுக்கு 4 தாயத்துகளும் கூடுதலாக தரீங்க. இதை பத்தி சொல்லுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இன்றைய தேதிக்குள்ள பாதகமலம் வந்து அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நிச்சயமா. இதுவரை ராகுகால பூஜை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் அடியார்கள் அன்னை அவள் சொன்ன 2ஆம் படியான பாதகமலத்தில் நெருங்க வேண்டும். நீங்கள் ராகுகால பூஜை செய்தால் நீங்கள் அன்னையிடம் நெருங்குவீர்கள். ஜெய் பிரத்திங்கிரா பாதகமல பூஜையை செய்தால் அன்னை அவள் உங்களிடம் நெருங்குவாள். அதான் பாதகமலம். ஏன்னா வீட்டில் பாதத்தை வச்சுட்டீங்க, அந்த பாதத்தில் குழந்தை பாதம் போல் தான் இருக்கும். பாதகமலம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த குழந்தை ரூபமாக, குழந்தை வடிவமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாதம் உங்கள் வீடு முழுதும் நடமாடும் சக்தியாக இருப்பாள். உங்களை பாதுகாக்கும் சக்தியாக இருப்பாள். உங்களுக்கு வழித்துணையாக வருவாள். உங்களுக்கு ஆபத்தில் வருபவளே போற்றி என்ற வாக்குக்கிணங்க ஆபத்தில் வருவாள். நல்லது தீயவர்கள் யார், நல்லவர்கள் யார் என்பதை காட்டி கொடுக்கின்றாள். இப்போ சொன்னாங்க பாருங்க, முதுகில் குத்துறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மகிமை பேசுறார், சொந்த தம்பியே சொத்தை ஏமாத்திட்டார். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன். இப்படித்தான் இன்றும் பல அடியார்கள் நினைத்து கொண்டிருக்கார்கள். பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல், ஒரு அடியார் பேசுனாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த பாதகமல பூஜையை நீங்கள் எப்படி பெறணும்னா முதல் 21 நாள் பூஜையை செய்து
பின்பு பாதகமலத்தை பதிவு செய்யணும். அதாவது 21 நாள் பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பெறணும் இல்லை, பூஜை செய்தால் ஏன் அப்போ பெறணும், பூஜை செய்து அவளை உணர்ந்து விட்டு அதுக்கப்புறம் பாதகமலம் பெறணும். நீங்கள் பூஜை செய்யாமல் அவளை பெறும்போது இன்னைக்கு செய்வீங்க அப்புறம் விட்டுருவீங்க. அந்த பாதகமலம் ஒரு காட்சி பொருளாக வீட்டில் இருக்கும். காட்சி பொருள் அல்ல பாதகமலம். நம் வாழ்வின் சாட்சியாக நிற்கின்றாள் அன்னை அவள். நம் வாழ்க்கைக்கு ஒரு சாட்சி வேணும், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே அந்த வாழ்வு எப்படி மாறணும், அடுத்த ஜென்மத்தில் நம்ம வாழ்வு நல்லா இருக்குன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறக்க போகிறோம்னு தெரியாது. அப்போ வாழ்க்கை மாறுவதற்கு இவளை இந்த ஜென்மத்திலேயே பிடியுங்கள். உங்கள் தலைமுறைக்கு இவளை ஒப்படைத்து விட்டு போங்கள். உங்கள் தலைமுறை நிச்சயமாக நல்ல வழிகாட்டுதோடு அந்த அன்னையை பிடித்து வாழ்வார்கள். புரியுதுங்களா? நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். என்னைக்காக இருந்தாலும் ஆத்மாவுக்கு அந்த இறப்புன்னு வரும், இந்த உடலுக்கு இறப்புன்னு வருது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த வழி அம்பாளின் பாதத்தில் போய் சரணாகதி அடைவோம். நான் எனக்கு மட்டும் அவள் பாதத்தில் சரணாகதி கேட்கல, உன்னை வழிபடுகின்ற உண்மையாக நம்புகின்ற அத்தனை பேருக்கும் உன் பாதத்தில் இடம் கொடுன்னு கேட்குறேன். புரியுதா? எனக்காக மட்டும் நான் வாழல, நம் ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். புதிதாக பார்க்கின்ற அத்தனை பேரும் ராகுகால பூஜையை தொடங்குங்கள். அன்னையின் புகழை புரிந்து கொண்டு உங்கள் வீட்டில் அவளை வைத்து வழிபடுங்கள். அந்த வைத்து வழிபடுவதற்கு இந்த ராகுகால பூஜை செய்து உணர்ந்த பின்பு பாதகமலத்தை பெறுங்கள். அந்த பாதகமலத்தில் 6 வகையான அற்புத மூலிகைகள், சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமத்துடைய பஸ்பம், அன்னையின் யாகசாலையில் வைத்து சண்டி ஹோம அஷ்டமி ஹோம தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து அம்பாளை வைத்து பிரதிஷ்டை செய்த பின்பு முதல் முறையாக பாதகமலம் கொடுத்து அதில் மகிமை விழாவும் என்பதை நடத்தி உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். அதை நம்ம அடியார்கள் பயன்படுத்திக்கணும். உலகமெங்கும் பார்க்கக்கூடியவர்கள் இதுவரை நான் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பாதகமலமே பெற்றதில்லை. இப்போ பெற முயற்சி செய்யுங்கள், உங்கள் வாழ்வு மாறும். அன்னை உங்கள் வீட்டில் அமர்வாள். உங்கள் இல்லத்தில் ராகுகால பூஜையாக அமர்ந்த அன்னை பாதகமலத்தில் வந்து அமர்வாள். உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுவாள். தாயாக வருபவளே போற்றி என்ற வாக்குக்கிணங்க உங்கள் இல்லத்தில் தாயாக இருந்து உங்களை தாயாக வழிநடத்தி உங்களை என்ன தேவையோ அதை அனைத்தும் கொடுப்பாள். உண்மையான பக்தியோடு. இப்போ ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க, இந்த அம்மாவும் சொன்னாங்க, முன்னாடி இருக்கவங்களும் சொன்னாங்க, குரு பக்தியோடு. நானே என்னை பிடித்துக்கொள்னு சொல்ல முடியாது. எந்த பூஜையை செய்தாலும் அந்த பூஜைக்கு ஒரு குருமுகமாக உபதேசம் வாங்கணும்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூஜையை பயப்பட வேண்டாம். நான் குருமுகமாக உங்கள் வீட்டுக்கு எல்லார் வீட்லையும் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, நிகழ்ச்சி வாயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். பூஜையை செய்யுங்க, பாதகமலத்தை பிடிங்க, நேரடியாக வந்து பெற பாருங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வர முடியும். இந்த மண்ணை மிதிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அன்னையின் பாதம் உங்களுக்கு நல்ல அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய சக்தி. முதல் அவள் உங்களிடம் நெருங்கி விட்டால், அவள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் இருந்து விட்டால், என்ன தேவை என்பதை நீங்கள் கேட்டு பெற வேண்டாம், அவளே உங்களுக்கு தந்துவிட்டு உங்களை நல்ல இடத்தில் அமர வைப்பாள். முடிந்தவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உலகமெங்கும் பார்த்து கொண்டிருப்பவர்கள், ராகுகால பூஜை மட்டும் செய்து கொண்டிருப்பவர்கள் அன்னையின் பாதத்தை பிடிங்க. இன்றே பெற்றுவிடுங்கள், நாளையே பெற்றுவிடுங்கள் என்று சொல்லவில்லை, அனுபவித்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பால். உங்கள் ஆத்மா இருக்கும் வரை உங்களுடன் இருப்பாள். சரியா? கண்டிப்பா சுவாமி. பாதகமலம் ஆகணும் நினைக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருமே அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரதிங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா. கலைவாணி, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே. வணக்கம்மா. குருஜி, நான் வந்து ராகுகால பூஜை 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பாதகமல பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. எனக்கு வந்து முதல்ல குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தான் நான் அம்பால வந்து வேண்டி பூஜை பண்ணினேன். சரிம்மா. எனக்கு அதே மாதிரி நான் ராகுகால பூஜை ஆரம்பிச்சு முதல் மாசமே எனக்கு வந்து குழந்தை தங்கிடுச்சு. எனக்கு பையன் பிறந்திருக்கான் குருஜி. 2 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. சந்தோஷமா, சந்தோஷம். அப்புறம் வீடு கூரை, எங்களுக்கு வந்து வீடு நாங்க அவ்வளவு வசதி இல்ல, வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். 5 வருஷம் கனவு எங்களுக்கு. சரிம்மா. அம்பாள் வந்து கையில பணமே கிடையாது, ஒரு 50,000 தான் வச்சிருந்தோம். ஆனா வீடு கட்டி முடிச்சிட்டோம். ஒரே 3 மாசத்துல வீடு கட்டி முடிச்சு எங்களுக்கு அந்த இதை அம்பாள் வந்து கொடுத்தாங்க. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வந்து வீடு, சொந்த வீடும் கட்டிட்டோம் குருஜி. நீங்க இருந்த இடத்துல தானே அவளை பூஜை பண்ணீங்க. அதை பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல வீடு கொடுத்துருக்கா இல்லையா? ஆமா குருஜி. சரி 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 சரிம்மா, சரிம்மா, சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வயிற்று வலி வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை வந்து தீராத வயிற்று வலி. அது வந்து நான் திடீர்னு இறந்து செத்துணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். என்னால வயிற்று வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப வந்து அம்மா வந்து புதுசா பரம ரகசிய பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்தாங்க. முதல் முறையா வந்து நான் கலந்துக்கிட்டேன் குருஜி. வந்து 3 வாரத்துல எனக்கு வந்து பரம ரகசிய பூஜையில கலந்துட்டு 3 வாரம் தீராத 2 வருஷமா இருந்த வயிற்று வலி 3 வாரத்துல எனக்கு அந்த வயிற்று வலியே வராம அதுக்கப்புறம் வயிற்று வலின்றதே இல்ல குருஜி. சந்தோஷமா. அந்த பூஜையும் அவ சொன்னதாமா, பரம ரகசிய பூஜையும் அடியார்களுக்கு பாதகமல பூஜை செய்கின்ற அடியார்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கான், அதனாலதான் கொடுத்தேன். சரியா? சந்தோஷம். 3 வாரத்துல எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தோம். இது என்ன ப்ராப்ளம்னே தெரியல, ஆனா வயிற்று வலி வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 3 வாரத்துல எனக்கு வந்து நடத்தி கொடுத்துட்டா குருஜி அம்மா. சந்தோஷம். அப்புறம் கடன் பிரச்சனைல இருந்தும் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து கொடுத்துட்டா எங்களுக்கு. சந்தோஷம். நான் வந்து இந்த குருஜியும் அம்பாள் வந்து இந்த குருஜி எங்களுக்கு காட்டினது வந்து பெரிய விஷயம். உண்மையிலேயே எங்குமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நான் இந்த மாதிரி ஒரு குருஜியும் பார்க்கல. நாங்க வந்துருந்தோம் நேற்று அஷ்டமி ஹோமத்துக்கு. சரிம்மா. வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான இதுவும் நம்ம அங்க எந்த ஒரு கோயிலுமே இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது குருஜி. உங்களை மாதிரி வந்து எந்த ஒரு குருவையும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. எங்க வாழ்நாள்ல வந்து எங்களுக்கு உங்களை குருவா கொடுத்ததுக்கு வந்து அம்பாளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் குருஜி. சந்தோஷமா. நம்மளுடைய பூஜைகளை அன்னை அவள் சொல்கின்ற முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்குமா. நேரம் பார்க்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹோமத்தில் நேரம் போகிறதே தெரியாது. நான் இப்போ 1 மணி நேரத்தில் முடிச்சிருவேன்னு சொல்லுவேன், ஆனால் அவள் இழுத்துன்னு போயிடுவா. அவள் போகிற போக்கில் நான் போயிட்டு இருக்கேன். அதனால தான் நம்ம கோயிலில் டிலே ஆகிறது, நேரம் காலம் போகிறதுலாம் அதான் காரணம். சொல்லுங்கம்மா. குருஜி இந்த எளிய பூஜை முறை கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடானு கோடி நன்றி குருஜி. உங்களாலதான் இப்ப எங்க குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு குருஜி. சந்தோஷமா. நேத்து உங்க கையினால வந்து நான் ப்ரொடெக்டர் தாயத்து வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காருக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் குருஜி. அம்பாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எங்களை வந்து ஒவ்வொரு பிரச்சனைல இருந்தும் வழி நடத்திட்டு வரா. முன்னாடியே சொல்லிடுவா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு முறைக்கும் போய் நம்ம ஜாதகம் எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? பரம ரகசிய பூஜை செய்து விட்டால், ஏற்கனவே ராகுகால பூஜை பாதகமல பூஜையிலே அது செய்யலாமா? பரம ரகசிய பூஜை பார்த்து விட்டால் இன்னும் அதிகமாக நமக்கு வருவதை முன்கூட்டியே காட்டி கொடுத்து நம்மளை வழி நடத்துவா. இப்போ உங்களுக்கு அது புரியுது இல்ல எப்படி வழி நடத்துறாங்க? சரியா? அம்பாள் வந்து கூடவே இருக்கா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இதுதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு, இந்த ஆபத்து உங்களுக்கு வருது, முன்னாடியே இப்படி இருங்க. அம்பாள் வந்து நமக்கு முன்னாடியே உணர்த்துறா குருஜி. இந்த மாதிரி யாராலையும் இது வந்து முடியவே முடியாது. இந்த பூஜையை கொடுத்து குருஜிக்கு வந்து கோடானு கோடி நன்றி குருஜி. சந்தோஷமா. அம்பாளுக்கு தான் எல்லா புகழும். சரியா? ஜெய் பிரத்திங்கிரா தாய்க்கு தான் அனைத்து புகழும். நீங்கள் என்னென்ன செய்றீங்களோ அது அத்தனையும் அவள் பாதத்தில் சரணாகதி, அவள் பாதத்தில் நான் போட்டு விடுகின்றேன். சரியா? எல்லா புகழும் அவளுக்கு. சரியா? சந்தோஷம். அஷ்டமி ஹோமத்துல வந்து வேண்டிட்டு வந்து நான் லைவ் ப்ரோக்ராம்ல வந்து சொல்லணும், எனக்கு நடந்த மகிமையை வந்து நான் பேசணும், அம்மா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நம்மள மாதிரி எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுவும் கிடைச்சிருச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு. சரிம்மா. அவங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்தணும். இந்த லைவ் ப்ரோக்ராம பாத்துட்டு இருக்கவங்க வந்து யாராவது இந்த மாதிரி கஷ்டத்துல வாழ்க்கையில கஷ்டம்னு இருந்தா கண்டிப்பா ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, எங்களுடைய அம்மா கொடுத்த இந்த பூஜையை இந்த குரு சொல்ற வழியில நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பா சிறப்பா இருக்கும். இந்த பூஜையை எல்லாரும் கண்டிப்பா செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் குருஜி. சந்தோஷமா. அஷ்டமி ஹோமத்துல அம்பாளை பார்த்து உணர முடியுதாம்மா? ஹோமத்துல பாக்குறீங்களா? ஹோமத்துல பிரம்மாண்டமா வரா குருஜி. அங்க வந்து உட்கார்ந்தாலே எனக்கு கஷ்டமெல்லாம் பறந்து போன மாதிரி இருக்கு. அம்மால நேரா வந்து குருமுகமாவும் அந்த ஹோமத்திலயும் நாங்க உணர்ந்துட்டு வரோம் குருஜி. அந்த அக்னியில அம்பாள் வந்து விஸ்வரூபமா காட்சி கொடுக்கிறா குருஜி. சந்தோஷம். நல்லது. அம்பால வந்து எங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களுக்கு கோடானு கோடி நன்றி குருஜி. எவ்வளவு சொன்னாலே அது வந்து பேச முடியல. அது வந்து குருஜி வந்து அந்த உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. என்னைக்கு உண்டுமா. நல்லா இருங்கம்மா. அம்பாளின் புகழை பரப்புங்க. இன்று வந்து பேசிய புண்ணியம் எத்தனை பேர் செய்கிறாங்களோ அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு வரட்டுமா. நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிற. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிமைகளை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது வந்து பரம ரகசிய பூஜை முறை எடுத்த 3 வாரத்துல தீராத வயிற்று வலி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்திருக்கு. அதாவது நீங்க வந்து அன்னை சொல்லி நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லதா இருக்கு சுவாமி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர்வமங்களா எண்ணெயிலிருந்து, சிம்மமுக கவசத்திலிருந்து, ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்திலிருந்து எல்லாமே அடியார்களுக்கு ஒவ்வொரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த பரம ரகசிய பூஜை முறையில கலந்துக்கணும்னு நினைக்கிற அடியார்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சுவாமி? நிச்சயமா ஆலோசனை பரம ரகசிய பூஜை. நான் அதை பற்றி அதிகம் பேசுவதில்லை. ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய அடியார்கள் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நேரடியாக தொடர்பில் இருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுக்கு நல்ல வழி அன்னை அவள் காட்டுவாள்.
முக்கியமாக ராகுகால பூஜை செய்து பாதகமல பூஜை செய்து ஏற்கனவே ஆலோசனை எடுத்து உங்கள் பிரச்சனை இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்போ அதுக்கு என்ன வழி? அதுதான் அன்னை அவள் கொடுத்த பரம ரகசிய பூஜை. இப்போ வியாதியில் இருக்காங்க, நான் இன்றைக்கி அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்ல. ஆனால் அந்த பரம ரகசிய பூஜை பற்றி ஒரு அடியார் பேசுகிறாங்க. அப்போ அன்னை அவள் நேற்று தான் வந்து நான் அலுவலகத்தில் சொன்னேன், இந்த வாரம் சனிக்கிழமை பரம ரகசிய பூஜை இருக்குன்னு. இப்போ அது எப்படி ஒத்துழைப்பாக அந்த அன்னை அவளே நமக்கு அந்த பரம ரகசியத்தினால் ஏற்பட்ட மகிமையை பேசுகிறாங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், பரிகாரங்கள் செய்ய முடியாது. அப்போ வாழ்க்கையில் ஒரு முறை பரம ரகசிய பூஜையில் கலந்துக்கிட்டால், வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கலந்துக்கிட்டு நம்ம சொல்கிற விரத முறைகள் பூஜை முறைகள் அனைத்தும் மாறும். ராகுகால பூஜைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேறு. அது எத்தனை வாரங்கள், 12 வாரங்கள் இருக்கும். அந்த வாரங்கள் உண்மையாக பக்தியோடு இன்னும் அதிகமாக அவளிடம் நெருங்கும் போது அவளே கதி என்று அவளிடம் நீங்கள் நெருங்க 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 உங்களுக்கு அடுத்த கட்டம் மாற்றுவாள். 2 வாரங்களில் 3 வாரங்களில் 2 வருஷமாக இருந்த வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, அந்த வயிற்று வலியால் இறந்து போகணும். பாதகமல பூஜை பண்ணுறாங்க, ராகுகால பூஜை பண்ணுறாங்க, சொந்த வீடு கொடுத்துருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா, ஆனால் அந்த எண்ணம் வலியால் அவங்க போகணுன்றாங்க. அதற்கும் அன்னை அவள் தீர்வு கொடுக்கின்றாளே. எல்லா பிரச்சனைக்கும் அவளால் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அவகிட்ட போகிறீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்க முடியுமா? ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் அவகிட்ட போய் நின்னீங்கன்னா, உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு அவள்கிட்ட போய் நின்னீங்கன்னா, இந்த பரம ரகசிய பூஜையினால் இன்னும் போய் அவள் பக்கத்தில் நிற்கும்போது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடும். அதை புரிந்து கொள்ளுங்கள். ராகுகால பூஜை பாதகமல பூஜை வைத்து அன்னை அவளை உணர்ந்து ஏற்கனவே ஆலோசனை பெற்றவர்களுக்கு இந்த பரம ரகசிய பூஜையை அளிக்கின்றேன். இன்று மாலைக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நாளை பரம ரகசிய பூஜை நடக்கின்றது. முக்கியமாக நம்ம அடியார்கள் கேட்டுக்கொண்டது பேர் அஷ்டமியில் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பரம ரகசிய பூஜை மிக மிக இந்த ஆண்டில் முதல் பரம ரகசிய பூஜை. அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து மாதத்தில் ஒரு நாள் நடக்கும். நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னைக்கு இருக்குன்னு அழைத்து சொல்லுவாங்க. அழைத்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் முடிஞ்சால் வாங்க, அடுத்த மாதத்துக்கு வாங்க, முடியலனா பயன்படுத்திக்கோங்க. பதிவு செய்து மட்டும் இருங்க, உங்களை அழைத்து பேசுவார்கள். பரம ரகசிய பூஜை உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தெரியாத அத்தனை விதமான ரகசியத்தையும் அன்னையின் மூலமாக குரு பக்தியோடு இருந்து செய்யும்போது அனைத்தும் வெளிக்காட்டப்படும். அதை வைத்து உங்கள் வாழ்க்கையே மாற்றப்படும். தீராத நோய், தீராத பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வம்பு எதுவுமே நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண போகிறது. இருக்கிற இடத்துலேருந்து பூஜை பண்ண போகிறீங்க. உங்கள் வீட்டில் அவளை நினச்சிக்க போகிறீங்க. புரிஞ்சுதா? அந்த பரம ரகசிய பூஜை செய்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இது வெளி ஊரில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு உண்டா? நிச்சயமாக உண்டு. ராகுகால பூஜை பாதகமல பூஜை பக்தியோடு செய்கின்ற அத்தனை பேருக்கும் குரு பக்தியோடு, முக்கியமாக குரு பக்தியோடு இருப்பவர்கள் மட்டும் இந்த பரம ரகசிய பூஜையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியத்தையும் உடைத்து உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி தரக்கூடிய சக்தியை பயன்படுத்தி அன்னையிடம் இன்னும் அதிகமாக நெருங்குங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. ஆலோசனை முறை மற்றும் பரம ரகசிய பூஜை முறையில கலந்துக்கணும் நினைக்கிற அடியார்கள் எல்லாருமே அதற்கான பதிவுகளை வந்து தொடர்ந்து செய்துட்டு வருவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஜெய் பிரதேங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம் வடசங்கத்துல இருந்து மாசாமணி பேசுறேன். வணக்கம் ஐயா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. அல்ல, என் பையன் சரியா படிக்க மாட்டாப்புல, சரியா படிப்பு வர மாட்டேங்குது. சரி சரி. என்ன வயசு ஆகுதுங்க? வயசு 14 வயசு ஆகுது. 14 வயசு ஆகுது. இப்போ தான் 7 வயது 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பரிகாரம் செய்து கொடுங்கன்றேன். ஆனால் நீங்கள் நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறீங்க. முதல் ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு வீட்டில் ராகுகால பூஜை ஆரம்பிச்சுட்டு நீங்களும் பிள்ளைகளும் உடனே ஜெய்பிரத்திங்கிறேன் ஜெய்பிரத்திங்கிறேன் இன்று முதல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அம்மா கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லுங்கள். அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். ஒரு பிடி உணவு கோமாதாவை கூட்டு அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கு வாங்க, நிச்சயமாக வாழ்க்கை மாறும். நல்லா இருக்கு. கண்டிப்பாயா, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றிலிருந்து ராகுகால பூஜை முறையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ வரக்கூடிய 10ஆம் தேதி சண்டி ஹோமம் வந்து நடைபெற இருக்கு. தொடர்ந்து ஹோமங்களில் கலந்துக்கும் போது அந்த அன்னையினுடைய அருளை அப்படியே ஹோமத்திலிருந்து நேரடியாக எல்லா அடியார்களுமே அவங்களுடைய வீடுகளுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய மகிமைகள்ல எல்லாருமே சொல்றது அவ்வளோ பிரம்மாண்டமா ஹோமங்கள்ல அந்த அன்னை தெரியுறா அப்படிங்கிறது தான். இப்போ வரக்கூடிய சண்டி ஹோமம்ல கலந்துக்கணும்னு நினைக்கிற அடியார்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்று? நிச்சயமா நம்மளுடைய அடியார்கள் அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாதத்தில் 2 ஹோமம், அஷ்டமி ஹோமம், சண்டி ஹோமம், ரெண்டுமே பிரம்மாண்டம். அதில் அஷ்டமி ஹோமம் அவளுடைய ஹோமம், சண்டி ஹோமத்திலும் அவள் தான் இருக்கா. ஏன்னா சண்டி ஹோமம் என்பது அவளுக்காக செய்யப்படுகின்ற ஹோமமாக நம்ம பீடத்தில் செய்கிறோம். சண்டிகா தேவியும் அன்னை ஜெயபிரத்திங்கிறா தான். சகல தெய்வத்தின் வடிவமும் அவள் தான். அவள் இது நான் முதல்ல ஆரம்பித்த ஹோமமே சண்டி ஹோமம்.
அஷ்டமி ஹோமம் நடுவில் தான் செய்ய சொன்னேன். எப்போ அது ரொம்ப வருடமாக செஞ்சு, ஆனால் முதல்ல இருந்து சண்டி ஹோமம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மங்கள ரூபிணியாக அனைத்து மக்களுக்கும் மங்களத்தை தரக்கூடிய நாயகியாக அந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சண்டி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டில் இரவு வச்சுட்டு வந்து காலையில் கொண்டு வந்து கொடுங்க. நிச்சயமாக அடுத்த ஹோமம் வருவதற்குள் உங்கள் வீட்டில் மங்களங்கள் நடக்கும். இப்போ அஷ்டமி ஹோமத்தில் ஒரு அடியார் மகிமை பேசுனாங்க. இந்த மகிமை அங்கே எடுத்தது அந்த அஷ்டமி ஹோமத்திலே எடுத்து உடனே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஹோமத்தில் கலந்துக்கும் போது என்னன்னா, நீங்கள் எதுக்காக வேண்டிக்கிறீங்களோ, இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லை, உடனே எங்கள் குடும்பத்தில் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்றி கொடுமா, மாங்கல்யம் போகிறேன் வந்து போடுங்க, நடந்தால் நீங்கள் பண்ண போகிறீங்க. புரியுது? அது மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியருக்கு மாதுளம் பழம் நெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது குழந்தை கிடைக்குது. அந்த ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருங்க, ஒரு பழம் உங்களுக்கு கொடுப்பேன். மற்ற எல்லாருக்கும் போது பாருங்கள். இல்லை நீங்கள் எவ்வளோக்கு பழம் வாங்கிட்டு வந்து அங்கே கொடுக்குறீங்களோ உங்கள் வம்சம் விருத்தி ஆகும். மங்களமகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு அனைத்து விதமான மங்களத்தையும் பெறுங்கள். வருகின்ற 10ஆம் தேதி அதே போல் அமாவாசை கூட்டு வழிபாடு நடக்குது. அந்த அமாவாசை கூட்டு வழிபாட்டிலும் ஒரு சிறப்பு இருக்குது. திருஷ்டி தேங்காய்னு ஒன்று கொடுக்குறேன். வீட்டு வாசலில் கட்டுங்க. மாதம் கிடைக்கும். ஆனால் அமாவாசையில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன் அஷ்டமி ஹோமத்தில் கொடுக்கலாமே, ஏன் சண்டி ஹோமத்தில் கொடுக்கலாமே? கூட்டம் வருது, அத்தனை பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவள் சொன்னது அமாவாசை அன்னைக்கு 10 பேர் வந்தாலும் வாங்கிட்டு போங்க, 100 பேர் வந்தாலும் வாங்கிட்டு போங்க. தேவைன்னா அது நான் அங்கே பூஜையில் வச்சு அங்கே வெளியில் வச்சுருவாங்க. நீங்கள் அதுக்கு உண்டானதை கட்டி எடுத்துன்னு போங்க. வீட்டு வாசலில் கட்டுங்க. மாதம் ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருங்க. வீட்டுக்குள்ளே தீய சக்தி வரவே வராது. அன்னை அவள் கொடுத்தது. உங்கள் வீட்டில் வருகின்ற தீய சக்தி தடுத்து ஆட்கொண்ட சக்தி அந்த திருஷ்டி தேங்காய் கொண்டு அஷ்டமி சண்டி ஹோமத்தை பயன்படுத்தி கொண்டு, முடியாதவர்கள் அமாவாசை கூட்டு வழிபாடில் கலந்து கொண்டு திருஷ்டி தேங்காவை பயன்படுத்திக்கோங்க. சண்டி ஹோமத்துக்கு அவசியம் எங்கே இருந்தாலும் வந்தாலும் உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டு என்ன பிரச்சனையும் அங்கே உட்காந்து வேண்டுங்க. அனைத்து விதமான மங்களத்தையும் நடத்தி கொடுப்பா. முடியும் போது சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றி உங்களுக்கு என்ன தேவையோ வேண்டிக் கொள்ளுங்கள், அதுவும் கிடைக்கும். சரியா? கண்டிப்பாக சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தை அமாவாசையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாத கமலம் மார்ச் 10ஆம் தேதி கொடுக்கிறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாத கமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெய் பிரத்திங்கிர டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.